இந்த பூமி தான் மதங்களின் பிறப்பிடம். பூமியில்தான் மக்கள் பரிணாம அடைச்சி அடைந்தார்கள். இந்த பூமி தோன்றி பல்லாயிரம் வருடங்கள் கடந்து போய்விட்டது. சூரியனிடமிருந்து பிரிந்து வந்தது தான் இந்த பூமி. வெப்பமாக இருந்தது, குளிர்ந்தது, கடல் வந்தது, உருகி போன சிலது பாறைகளாக மாறியது, உயிரினங்கள் தோன்றியது. எல்லாம் நடந்தது. ஆப்பிரிக்கா தான் மிகப்பெரிய கண்டமாக இருந்தது. குமரிக்கண்டமும் அங்கே தான் இருந்தது. அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில்தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனித குரங்கு, அதன் பிறகு முழு மனிதன், அதன் பிறகு கற்காலம், உலோக காலம், இரும்பு காலம், நவீன காலம். நாம் எல்லாம் இப்போ நவீன காலத்தில் தான் வாழ்கிறோம். அப்பொழுது கற்காலத்தில் மனிதர்களுக்கு எந்த மதமும் இல்லை. உலோக காலத்தில் எந்த மதமும் இல்லை. இரும்பு காலத்தில் மதங்கள் இல்லை. இந்த நவீன காலத்தில்தான், அதுவும் 2000 வருடங்களாக, அதற்கு பிறகுதான் எப்பொழுது அந்த பல மதங்கள் இந்தியாவுக்குள்ள உலகத்தில் வந்ததோ, மத குருமார்கள் அவர்கள் தோற்றுவித்தது தான் இந்த ஒரு சித்தாந்தம். கடவுள் பற்றியது தான். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு கடவுள். கடவுளை நம்புபவர்களும் இருக்கிறார்கள், என்னை போன்ற நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால், ஏன் கடவுளை நம்புவதில்லை என்றால், இப்போது உலகத்திலே பல இடங்களிலே, பல நாடுகளிலே போர் நடக்கின்றது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்து விட்டார்கள். இந்த கடவுள் யாரையும் காப்பாற்றவில்லை. ஆனால் எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. காப்பாற்றவில்லை, யாரையும் காப்பாற்றவில்லை. தீவிரவாதிகள் கொன்று குவிக்கிறார்கள். இஸ்ரேல், லெபனான், ரஷ்யா, உக்ரைன். இதற்கு முன்னாடி முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர், அப்படி பல போர் நடந்துள்ளது. எல்லா போரிலும் மனிதர்கள் இறந்தார்கள். ஆனால் எந்த கடவுளும் வந்து யாருக்கும் உதவி செய்யவில்லை, காப்பாற்றவில்லை. இறந்து போனவர்கள் தான். திரும்பி யாரும் பிறந்து வரவில்லை. அப்படி இருக்கையிலே எப்படி ஒரு கடவுள் இருக்கிறார்? அவர் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார். அவர் எல்லோருக்கும் அன்பானவர், நல்லவர், எல்லாம் தெரிந்தவர், அறிந்தவர் என்று சொல்லிக்கொண்டே போகிறார்களே தவிர, ஆனால் யாரும் முன் வந்து யாருக்கும் உதவி செய்வதில்லை. கோவிலை கட்டினார்கள், அதில் சிலைகளை வைத்தார்கள், ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு பெயரை வைத்தார்கள். இவர்தான் கடவுள் என்று சொன்னார்கள். கல்தான் கடவுளா என்றால், ஆம், கல்தான் கடவுள், அந்த கல்லில் தான் கடவுளே இருக்கிறார் என்று. இப்படி கடவுள் பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்திற்கு தகுந்தவாறு பதில் சொல்கிறார்கள். உண்மையிலே இவர்கள் யாருக்குமே கடவுள் யார் என்று தெரியவில்லை. கடவுள் உருவமில்லாதவர், இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார், சர்வ வல்லமை உடையவர், எல்லாம் அறிந்தவர், எல்லோருக்கும் ஆபத்து காலத்தில் உதவிக்கு முன் வருவார். இப்படித்தான் அவர்கள் சொல்லி 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 எல்லாரையும் நம்ப வைத்தார்கள். இப்போ கடவுள் இல்லை என்று சொன்னால் கடவுள் வந்து தண்டிப்பாரா? ஏதாவது கெடுதல் பண்ணுவாரா? கொன்று விடுவாரா? நரகத்திற்கு அனுப்புவாரா என்றால் இல்லை. சொன்னவர்களும் இங்கே பூமியில் தான் வாழ்கிறார்கள்.
இல்லை என்று சொன்னவர்களும் பூமியில் தான் வாழ்கிறார்கள். அப்படி இருக்கையில் இது ஒரு சொல்லாடல் தான். சொல்வது பிறரை நம்பிக்கை வைப்பது, அதனால் எந்த விதமான லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. நான் இல்லை, நான் ஒரு நாத்திகன், கடவுள் இல்லை என்று சொல்லுவன், வாதாடுபவன். எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். நான் வாழ்கிறேன், நன்றாக வாழ்கிறேன், சிறப்பாக வாழ்கிறேன். அறிவியல் படி சொல்லும் பொழுது இவை கடவுள் என்றது ஒரு மனிதன் உருவாக்கியது தான். நான் சொன்னது, இந்த எப்பொழுது யூதர்கள், கிறிஸ்துவர்கள், மற்ற மதங்கள் தோன்றியதோ அப்பொழுது தான் இதையெல்லாம் வந்தது. கற்கால மனிதனுக்கு தெரியாது, உலக கால மனிதனுக்கு தெரியாது, இரும்பு கால மனிதனுக்கு தெரியாது. நவீன காலத்தில் தான் இந்த மதங்கள் தோன்றிய பிறகு தான் இந்த கடவுள் எல்லாம் வந்தது. இதை எப்படி நான் நம்புவது, ஏற்றுக்கொள்வது? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஒருவரிடம் கேட்டேன், கடவுள் இருக்கிறாரா? இல்லை. ஆதாரம் இல்லாததை நான் எப்படி நிரூபிக்க முடியும்? அது உண்மையான சொல்லாடல், உண்மையான வாதம். இல்லாததை எப்படி நிரூபிக்க முடியும்? ஒரு கல்லை பார்த்து இது கல் என்று சொல்லலாம், மலையை பார்த்து இது மலை என்று சொல்லலாம், கடலை பார்த்து இது கடல் என்று சொல்லலாம், வானத்தை பார்த்து இது மேகம் இருக்கிறது, நிலவு இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எல்லார் கண்ணுக்கும் தெரிகிறது. உன் கண் என் கண் அல்ல, எல்லார் கண்ணுக்கும் தெரிகிறது. அப்படி இருக்கையிலே எப்படி இவர்கள் சொல்கின்ற இந்த அனுமானங்களை எப்படி நம்புவது? எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை போன்ற பல்லாயிரம் பேர்களுக்கு நம்பிக்கை இல்லை. கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் ஒரு அயோக்கியன், அறிவில்லாதவன், மூடன் என்பதுதான் நான் சொல்லக்கூடியது. நான் மட்டுமல்ல, பலர் சொல்கிறார்கள். அதனால்தான் இப்படி இல்லை 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 என்று நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். இது ஒரு பதிவல்ல, பல. எனக்கென்றே ஒரு ஏத்திசம் என்ற முகநூலில் ஒரு பிரிவையே வைத்துள்ளேன். அதில் தான் எல்லாவற்றையும் நான் பதிவிடுகிறேன். எனவே கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன். அவன் அயோக்கியன், சிந்திக்க தெரியாதவன், மூடன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.